வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, சென்னை மழை தொடர்பாக சில அப்டேட்ஸை நம்ம பார்க்க போறோம். முதல் அப்டேட், தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிவாரண பணிக்காக 5000 கோடி ரூபாய் நிதி வேணும், நிதி உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து நேத்து கேட்டாரு அப்படிங்கிறத நம்ம நேத்து போட்ட வீடியோல பேசியிருக்கோம். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அபிஷியலா கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல இந்த மழை வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்ள 5060 கோடி ரூபாயை இடைக்கால நிவாரண நிதியாக ஒதுக்கணும், விரைவாக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுனதை நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலம் வரும்போது சென்னையில மழை பெய்யும் போது வரலாறு காணாத மழை வெள்ளம், வரலாறு காணாத மழை வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் கூவிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப 2015ல அதிக மழை பெஞ்சிச்சா, 2023ல அதிக மழை பெஞ்சிச்சா அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியால விவாதிக்கப்படுது. ஓகே, இந்த வரலாறு காணாத மழை அப்படிங்கிற அந்த வார்த்தையை தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்தி வைங்க. ஒவ்வொரு முறையும் வரலாறு காணாத மழை அப்படின்னு சொன்னா அது நல்லாவா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க. நிறைய பேர்கிட்ட நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, வெதர்மென்ட் எல்லாம் நம்ம விசாரிக்கும் போது 2023 விட 2015ல தான் அதிக மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா தமிழக மீடியாக்கள் போடக்கூடிய செய்திகள் அப்படியே வேற மாதிரி இருக்கு. 2015 விட 2023ல தான் அதிகமான மழை மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுல எது உண்மை அப்படிங்கறத தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களாக நீங்க தெரிவிக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, இந்த சென்னை கனமழை காரணமாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி என்ன தெரியுமா? வேளச்சேரி பகுதி தான். 2015லயும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி வேளச்சேரி பகுதி தான். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேளச்சேரி பகுதியில மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிருக்காரு. நிவாரண உதவிகளை வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது. மற்ற பொலிட்டீஷியன் மாதிரி இல்லாம, அதாவது ஆட்சியில மாநிலத்துல ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்ல முதலமைச்சர், அமைச்சர்கள் இவங்க பார்வையிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாஜகவுடைய மாநில தலைவர் பார்வையிடுறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கமே பார்வையிடுறதுக்கு கிட்டத்தட்ட சமம். ஓகே, அண்ணாமலைக்கு இன்னைக்கு பாஜக எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக மத்திய அமைச்சர்களை தொடர்பு கொண்டு தமிழகத்துக்கு என்ன தேவையோ அதை டக்குன்னு கூட்டிட்டு வரக்கூடிய, வாங்கி தரக்கூடிய அந்த பவர்ல அண்ணாமலை இருக்காரு. அதனால அண்ணாமலை சென்னையில பார்வையிடுறது, பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பாக்குறேன். வேளச்சேரியில இருந்து இன்னைக்கு அவருடைய ஆய்வை தொடங்கியிருக்காரு. சென்னையில பல பகுதியில அவர் நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து என்ன தேவை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்ப கூட ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் 2026ல நீங்க முதலமைச்சர் ஆகி இந்த பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்காம தயவு செஞ்சு பாத்துக்கோங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அண்ணாமலையை பார்த்து சொன்னதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த வீடியோவை பாஜகவினர் வைரலாக ஷேர் பண்றாங்க. பார்க்கக்கூடிய மக்களுக்கு பால் பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அத்தியாவசியமான பொருள் பால் பாக்கெட்டு. இந்த கனமழை காரணமாக பால் பாக்கெட் விநியோகத்துல கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டிமாண்ட் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அண்ணாமலை பால் பாக்கெட்டை பொதுமக்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற புகைப்படத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை வண்ணாரப்பேட்டையில அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக போயிருக்காரு. அப்ப திடீர்னு அமைச்சரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது. எதுக்காக முற்றுகையிட்டு இருக்காங்க அப்படின்னா, 2 நாட்களாக கரண்ட் இல்ல ஒண்ணு, ரெண்டாவது மிக முக்கியமானது வெள்ளம் தேங்கி இருக்கு, வெள்ளம் இன்னும் அப்புறப்படுத்தப்படவில்லை அப்படிங்கறத தான் பிரதான குற்றச்சாட்டா மக்கள் முன்வைக்கிறாங்க. வெள்ளம் வடிஞ்சிருச்சு அப்படின்னா மக்கள் ஈஸியாக வெளியே போய் அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்குவாங்க. ஆனா வெள்ளம் வீடு 6 அடி 5 அடிக்கு இருக்கும்போது வெளியவே போக முடியாது. அப்ப பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னா, அந்த வெள்ளத்தை தேங்காம பாத்துக்கோங்க அப்படிங்கிற டிமாண்டை தான் முன்வைக்கிறாங்க. 2021ல திமுக ஆட்சி அமைந்த உடனேயே சென்னையில வெள்ளம் தேங்காமல் இருப்பதற்கு குழு அமைச்சாங்க. IAS ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் அவர்கள் தலைமையில குழு அமைத்து அந்த குழு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணாங்க. அடுத்தது, இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு ஏகப்பட்ட ரியல் ஹீரோக்கள் களத்துல இறங்கி போராடி இருக்காங்க. அது தேசிய பேரிடர் மீட்பு படையா இருக்கட்டும், ராணுவமா இருக்கட்டும், மாநில பேரிடர் மீட்பு படையா இருக்கட்டும், தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், குளத்தூரை சேர்ந்த ஒரு காவலர் ஆய்வு பணிகள், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு ஆய்வுக்காக போயிட்டு மக்களை மீட்பதற்காக போயிட்டு திரும்பி வரும்போது அவர்
தண்ணியில வந்து அடிச்சுட்டு போய் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை கூட நம்ம வந்து கேள்விப்பட்டோம். அப்ப தமிழக காவல்துறையினரும் இந்த மழை வெள்ள பாதிப்புல இருந்து பொதுமக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு கடுமையான எஃபர்ட்டை வந்து போடுறாங்க. இவர்களை தவிர இபி மேனா இருக்கட்டும், நிறைய பேர் கவர்மெண்ட் துறையில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள், நிறைய இந்த மின் கம்பம்லாம் ஏறுறாங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் பாவம், பயங்கரமான காத்தடிக்குது, இருந்தாலும் அந்த கரண்ட் கம்பி மேலே ஏறி வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சல்யூட்டை வந்து நம்ம முன்வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய தலைமை அலுவலகம் கமலாலயத்துக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆபீஸ்ல இருந்து அந்தந்த பாஜக மாநில பாஜக சார்பாக நிவாரண பொருட்கள் வந்து இப்ப தமிழக பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா நிவாரண பொருள்களும் இப்ப கமலாலயத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. வந்திருக்கக்கூடிய நிவாரண பொருள்களை பிரிச்சு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்ப முடுக்கி விட்டுருக்காரு அப்படிங்கிற தகவலையும் நம்ம கேள்விப்படுறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.